வெல்கம் டு அவர் சேனல் கோவில் குலம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 12 ஜோதிடர் லிங்கத்துல முக்கியமான ஸ்தலமான காசியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்துல காசி வாரணாசி அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. வாரணாசின்ற பேர் ஏன் வந்ததுன்னா, வருணா அசி என்ற 2 ஆறும் காசியில சங்கமதிப்பத்தினால இதை வாரணாசி காசி வாரணாசி அல்லது பனாரஸ் என்று அழைக்கப்படும் இந்த நகரம் இன்னை வரைக்கும் இந்துக்களுடைய மிக முக்கியமான யாத்திரை தலமா திகழ்கிறது. முக்தி தரும் தலமாக கருதப்படும் இது தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது. அம்மனின் சக்தி பீடங்களில் இந்த மணிகர்ணிகா பீடமாகவும் இங்குள்ள மூலவர் மரகதத்தால ஆனவர் என்பது தனி சிறப்பு. இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 51 அடி ஆகும். திருமால் ஜோதிடர் லிங்கத்திற்கு எடுத்து வந்து இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாருன்றதுக்கு சான்றும் இந்த கோயிலில் கல்வெட்டில் இருக்கு. பிரம்மா இங்கு யாகம் செய்தோம் தவம் செய்தோம் பிரம்ம பதிவை அடைந்தார்ன்றதும் புராணம் சொல்லுது. மூலவர் விஸ்வநாதர், அம்மன் விசாலாட்சி மற்றும் காசி என்பது ஒளி பொருந்திய நகரம் என்றும் காசிக்கு வீசம் ஜாஸ்தி என்பது பழமொழியாக கருதப்படுகிறது. உலகின் பழமையான நகரங்கள்ல இந்த நகரம் மிக முக்கியமான நகரமாகும். இது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்தியாவின் ஆன்மீக தலைநகராக கருதப்படுது. சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படும் இந்த நகரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்து சமய கலாச்சாரம், கல்வி, அது மட்டும் இல்லாம முக்தி அளிக்கும் தலமாக திகழ்கிறது. உலகத்திலேயே மிக பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதென்ஸு, ரோம் போன்ற நகரத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் காசி இந்த ஏதென்ஸு, ரோம் போன்ற நகரங்களுக்கு முன்பே உருவான மிக மிக பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க இடமா அமைகிறது. இதற்கு சான்று அங்குள்ள கல்வெட்டு மற்றும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி விக்ரமாதித்ய மன்னனால கட்டப்பட்டதா அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் பல முறை இடிக்கப்பட்டு புதுசா கட்டியிருக்காங்க. 1669 முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் கோயில் இடிக்கப்பட்டு அங்கு ஞானவாபி அப்படின்ற பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருணகிரிநாதரின் திருப்புகழ்ல காசி பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இது தமிழர்களின் நீண்டகால பண்பாட்டு தொடர்பை காட்டிருக்கு. இந்த ஒரு சான்று தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பை அந்த காலத்திலிருந்தே தொடர்கிறன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காசியில உயிர் நீத்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இது வாரணாசி கங்கை ஆற்றின் கரையில அமர்ந்த தஸ்வசுமேத படிக்கரையில நாள்தோறும் பார்த்தீங்கன்னா மாலையில கங்கையே சிவனா கங்கை கரையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழமையானது என்பது சான்றாக ஸ்கந்த புராணத்துல காசி கண்ட பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில்ல உள்ள தங்க குவிமாடம் 1835 பஞ்சாபின் மகாராஜா ரஞ்சித் சிங் மூலமா வழங்கப்பட்டிருக்காரு. பெருமாளுக்கு விஸ்வரூபம் காட்டி தந்ததுனால இந்த சிவலிங்கத்திற்கு விஸ்வநாதர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. காசி ராமேஸ்வரம் யாத்திரை தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்திருக்கு. இது அந்த காலத்திலிருந்து தமிழ் இலக்கியங்கள்ல காசி பற்றிய குறிப்புகளை இன்னமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவனும் பார்வதியோடைய இருப்பிடமா, அதாவது என்னுடைய வீடுன்னுவாங்களா, அவங்களுடைய வீடா கருதப்படுகிறதா இந்த காசி. இங்க இருக்கிற மணிகர்ணிகா படித்துறை இந்துக்களின் புனிதமான தகன இடமாக கருதப்படுகிறது. இங்கு 24 மணி நேரமும் உடல்கள் எரிக்கப்படுகின்றன. கங்கைக்கரையில் அமைந்துள்ள இந்த இடத்தில் சடலங்களை எரித்து சாம்பலை கங்கைக்கரையில் கரைப்பதால் பாவம் நீங்கிய ஆன்மா முக்தி மோட்சம் அடையும் என்பது இந்துக்களின் தொன்மையான நம்பிக்கை. மணிகர்ணிகா மற்றும் ஹரிச்சந்திரா படித்துறை காசியின் இரு முக்கிய சுடுகாடுகளாக கருதப்படுகிறது. இங்கு இறுதிச் சடங்கு செய்பவர்களுக்கு காசி விஸ்வநாதர் முக்தி அளிப்பதாக நம்பப்படுகிறது. 24/7 24 மணி நேரம் எரியும் சிதைகள், கங்கை ஆறு மற்றும் ஆன்மீக சூழலை இங்கே உங்களால் காண முடியும். இது இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு மற்றும் கர்ம வினைகளின் முடிவை குறிக்கும் ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த தலத்தோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிணம் மணக்காததும், காகம் கரையாதது, மாடு முட்டாததும், கழுகு பறக்காததும், பல்லி சத்தமிடாததும் மற்றும் மல்லிகை மணக்காததும் என பல விசித்திரமான நம்பிக்கைகளை இந்த தலம் கொண்டுள்ளது.
அதனாலேயே இந்த தலம் ஆனந்தவனம் அவிமுக்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஞானவாபி குளம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த குளம் சிவபெருமானின் ஞானம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த இடம் காசி விஸ்வநாதரின் ரகசியத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இது சிவபெருமானின் திரிசூலத்தின் மீது அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இந்தியாவின் இதய பகுதியில் காலத்தால் அழியாத கருணையுடன் அமைந்திருக்கும் சிவன் தலமாக இது சனாதன தர்மத்தின் மையமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்திற்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு காசியில் சென்ற அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.